நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிஜம் ரவி. பிஜேபியோட தமிழக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்ய போறதா பேச்சடிப்படுது. அவரோட டெல்லி பயணம் மற்றும் பத்திரிகையாளர்களோட சந்திப்பு அதை உறுதிப்படுத்தும் விதமா இருக்கு. ராஜினாமா செஞ்சுட்டு புது கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன பார்க்கலாம். தமிழக பிஜேபி தலைவரா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக மக்கள் பிஜேபியை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் பேசுறது உண்மையோ பொய்யோ, ஆனால் கட்சி வளர ஆரம்பிச்சது உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஏற்பட்ட மோதல் அவருடைய பதவியை காலி பண்ணுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்திருந்த அண்ணாமலை இப்போ தேர்தல் முடிஞ்சதுமே தன்னோட புது கட்சி அறிவிப்பை வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் கட்சி பெருசா வளரல. அது மட்டும் இல்ல, அண்ணாமலையோட ஆளுமை டெல்லி தலைமைக்கும் தெரியும். இப்போ பிஜேபியோட தமிழக தலைவராக வர்றதுக்கு அண்ணாமலைக்கு எந்தவித தடையும் இல்லை. அப்புறம் எதுக்கு ராஜினாமா, புது கட்சி, இதெல்லாம்? இதில் 2 விஷயம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒன்று, தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற யங்ஸ்டர் பேஸ். அதை உடைக்கணும்னா அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும்னு நம்புது டெல்லி தலைமை. திருப்பரங்குன்றம், மாட்டுக்கறி அரசியல், இதெல்லாம் பிஜேபி பார்த்துக்கும். அது இல்லாத ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கணும். அதுக்காக ஒரு கட்சியை உருவாக்கணும். அந்த கட்சி ஒரு புது சித்தாந்தத்தை, அதாவது ஊழல், சினிமா கவர்ச்சி, வாரிசு அரசியல், இப்படி இந்த சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பிஜேபிக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா ஏ டீம் பி டீம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியோட சி டீமாக உருவாகிறது தான் அண்ணாமலையோட கட்சி. ஏ டீம் பி டீம் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்படி பல டீம்களை உருவாக்குறது மூலமாக தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்க நினைக்கிறது பிஜேபி. 2வது, பிராமண ஓட்டுகள், உயர்ஜாதி இந்துக்கள் ஓட்டுகள்லாம் பிஜேபி அறுவடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஓட்டுகள் மட்டுமே போதாதுன்னு கடந்த சில சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுகள் மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால சினிமா ரசிகர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு ஏ டீம் பார்த்துக்கும். மாற்று சமூக மக்களோட வாக்குகளை கவர பி டீம். இப்படி சில டீம்களை உருவாக்குறது மூலமாக திமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மாஸ்டர் பிளான். அடுத்த தேர்தலில் அதிமுக தலைவர்கள் பெரும்பாலானவங்களை தன் பக்கம் ஈர்க்கிறதன் மூலமாக அந்த கட்சியை நிர்மூலமாக்குவாங்க. அடுத்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே டார்கெட் டிஎம்கே. பல அரசியல் ஆய்வாளர்களோட கருத்தா இந்த பதிவு அமைஞ்சிருக்கு. இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்து என்ன? பதிவிடுங்கள். நன்றி. 25 plus branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.